Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஹே தேர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நோம்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம பாதி நோம்பு கிட்ட வந்தாச்சு. ஸோ இனி இருக்கிற நோம்பையும் நம்ம நல்லபடியாக பிடிக்கிறதுக்காக துவா செஞ்சுக்குவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்தில் பார்க் இருக்குதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் பசங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். பசங்க 2 பேரும் மோஸ்ட்லி வீட்லேயே தான் விளையாடிட்டு இருக்காங்க. வீக்கெண்டில் மட்டும் வெளியே போகிறது, அதை தவிர்த்து வந்து ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா கடைக்கு திங்ஸ் வாங்க போகிறது அப்படி தான். ஸோ கொஞ்சம் வெளியே ஏதாச்சும் நல்லா விளையாடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இந்த பக்கம் இருக்கிறத பார்த்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டில் அந்த ஸ்ட்ரீட்டோட எட்ஜில் வந்தாச்சுன்னா ஒரு 2 தெருவை தாண்டி போயாச்சுன்னா இந்த ப்ளே கிரவுண்ட் இருக்குது. பசங்க ப்ளே கிரவுண்டை பார்த்ததும் செம ஹாப்பி. ஸோ எதில் போய் விளையாடுறது என்னென்னே ஃபஸ்ட்டு தெரியாமல் கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு விளையாட்டுலையா போய் விளையாட ஆரம்பித்தாங்க. விளையாடுறா அங்கே வந்து அந்த டைமில் ஸ்கை வந்து அவ்வளோ அழகாக ப்யூராக இருந்து பார்க்குறதுக்கே. மேலே பாருங்கள் ஜெட் பிளைன் போயிட்டுருக்கு, பார்க்கவே சூப்பராக இருந்தது அந்த வியூ. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஜெட் இருக்கும்னு நினைக்கிறேன். வானத்தில் வந்து அந்த க்ளவுட்ஸ்க்கு நடுவில் போய் போய் அந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு அழகாக இருந்து பார்க்கவே. ஸோ நான் அதை பார்த்து தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பசங்க வந்து விளையாட்டில் ஆர்வமாக இருந்தாங்க. நெஹான் சார் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஊஞ்சலில் போயாச்சு. நானும் ஊஞ்சல் ஆடி ரொம்ப வருஷம் ஆகுது. ஊரில் எல்லாம் வந்து எக்கோ பார்க்லலாம் இருக்கும். பட் அங்கே வந்து செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பெரியவங்களெல்லாம் விளையாட விட மாட்டாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு விளையாட வேண்டியது தான். அண்டு வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால சின்ன பசங்களும் கம்மியாக தான் இருந்தாங்க விளையாடுறதுக்கு. ஒரே ஒரு குட்டி பையன் தான் வந்திருந்தான். ஸோ நானும் வந்ததுக்கு ஆசைக்கு கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு தான் வந்தேன். இதை பாருங்கள், இது வந்து எப்படின்னா நம்ம உள்ளாடி உட்காந்துட்டு ஒருத்தங்க வெளியே வந்து இந்த மாதிரி கறக்கி விடணும். சூப்பராக இருக்கும். ஏன்னா நுழைந்துருவா விட்டு. ஸோ இப்போ நான் அழைச்சிட்டு வந்தது பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 12 இருக்கும். ஸோ இனி போய் தான் இஃப்தாருக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அவங்கள கொஞ்சம் நேரம் இங்கே அழைச்சிட்டு வந்து விளையாட வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு பசங்க இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக தயாராகி வந்திருக்காங்க போல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், எவ்வளோ வால்ட்டு சேவ் ஆகுது எல்லாமே காமிக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்டு நான் இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு ஆர்வமாக வந்து பெடலிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்ததாக எங்கே பார்த்திங்கன்னா வெயிட்டு தூக்குறது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு 6 கேஜிலையும் அப்புறமா 9 கேஜிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் வந்து தூக்குறதுக்கு தயாராகிட்டாங்க. பாப்பா அவங்களால தூக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அப்ரிஷியேட் பண்ணணும். 2 பேருமே மேலே ஃபுல்லாக ஹைட்டாக வந்து தூக்கி வச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் இஃப்தாருக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பார்க்கலாம். அண்ட் பசங்களும் நோன்பு வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செய்யணும். ஸோ இப்போ நம்ம வந்து இஃப்தார் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுமே அந்த டைமில் சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஆனியன் வதக்க போகிறேன். இது வந்து சீசி சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்காக தான். ஸோ எண்ணெய் வந்து அதிகமாக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டாக தான் அதில் ஃப்ரை பண்ண அந்த ஆயில் வந்து அந்த பேனில் இருந்தது. ஸோ அதுலேயே ஆனியனை போட்டுட்டேன். அப்புறமா ஃப்ரை பண்ண சிக்கனை நான் உதுத்துட்ருக்கிறேன். கட்லெட்டுக்கு பொதுவாக வந்து நம்ம சால்ட் போட்டு வேக வச்ச சிக்கனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஃப்ரை பண்ண சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக ஜீரகத்தூள், பெப்பர் தூள், அப்புறமா மஞ்சள் தூள் அண்டு சில்லி பவுடர், அப்புறமா தனியாத்தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது, மசாலா ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ்பூனில் தான் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து இந்த மசாலா வந்து சூடோடு இருக்கும்போதே நம்ம அதில் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு அது கூடவே நம்ம வந்து சிக்கனை வந்து நான் உதுத்து பொடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த பொடி பண்ண சிக்கனையும் இதில் சேர்த்துட்டேன். அதாவது மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ பல்ஸில் போட்டு வந்து அந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பொடி பொடியாக ஃபைனாக கிடைக்கும். ஸோ அதையும் நான் இதில் போட்டு சேர்த்தாச்சு.
அடுத்ததா உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அத தான் இப்போ வந்து தோல உரிச்சிட்டுருக்கிறேன். பசங்கள வந்து பார்க்கு அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடியே வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு நான் வந்து ஆற வச்சிருந்தேன். ஸோ இது வந்து நான் இங்க எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, பேபி பொட்டேட்டோ. அதனால தான் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு போல எடுத்திருந்தேன். ஸோ இதுவே நீங்க வந்து பெருசா எடுக்கிறதா இருந்தா, ஒரு பெரிய உருளைக்கிழங்கே போதும். இல்லன்னா வந்து மீடியம் சைஸ்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு இந்த மாரி ஸ்மாஷ் பண்ணி, நான் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்ம கையால புடிச்சு பார்க்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையால லைட்டா ஒரு வாட்டி நம்ம இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம தட்டி பார்க்கும்போது இந்த மாரி ஷேப்பா பிடிக்கிறதுக்கு வரணும். ஸோ இப்ப நமக்கு அதோட அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்குது. ஸோ இப்ப நமக்கு விருப்பமான ஷேப்ல நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு பக்கம் வந்து முட்டைய வந்து லைட்டா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நான் வந்து அத பீட் பண்ணி எடுத்து வைக்க போறேன். அந்த கட்லெட் நம்ம பண்ண போற கட்லெட்ட வந்து டிப் பண்றதுக்காக. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பிரெட் கிரம்ப்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்க வந்து வீட்ல இருக்க பிரெட்ட தான் வந்து வறுத்து பொடி பண்ணி லைட்டா அந்த மாரி கிரம்ப்ஸ் மாரி எடுத்து வச்சிருந்தேன். அப்புறமா மொசரல்லா சீஸ் வந்து துருவுனதே கடையில கிடைச்சது. ஸோ அதையும் நான் வாங்கி வச்சுட்டேன். உங்ககிட்ட அப்படி இல்லன்னா, லைட்டா வந்து துருவி இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சமா ஒரு சின்ன பால் சைஸ்க்கு அளவுக்கு நம்ம வந்து முதல்ல எடுத்துட்டு, அத அந்த மாரி பவுல் ஷேப்ல நம்ம தட்டி எடுக்கணும். உள்ளாடி கொஞ்சம் சீஸ் வைக்கிறது மாதிரி. சீஸ் எந்த ரீசன்லயும் வெளிய வரக்கூடாது. ஸோ அதனால வந்து அவுட்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கணும். ஸோ இந்த மாரி நடுவுல வச்சுட்டு, அப்புறமா கொஞ்சமா வந்து இன்னும் மேல வந்து எக்ஸ்ட்ராவா வச்சு அத க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது வந்து எந்தவித கிராக்கும் இல்லாம நல்லா ஸ்டிக் ஆயிடும். ஸோ கம்ப்ளீட்டா கேப் இல்லாம எல்லா பக்கமும் ஈவனா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சீஸ் மட்டும் நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது ஓப்பன் ஆச்சுன்னா, டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இந்த மாரி பண்ணி எடுக்கணும். நம்ம எனிஹவ் கோட்டிங் குடுக்க தான் போறோம். இருந்தாலுமே வந்து நம்ம அந்த ஃபில்லிங்க உள்ளாடி வைக்கும்போது பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்ப எக்ல டிப் பண்ணிட்டு, அடுத்ததா பிரெட் கிரம்ப்ஸ்ல போட்டு ஒரு வாட்டி இந்த மாரி கம்ப்ளீட்டா அத வந்து கவர் பண்ணி, கோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். சீஸி சிக்கன் கட்லெட் வந்து ரெடி. இனி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாரி நம்ம செஞ்சு மொத்தமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க வந்து செய்றது ஒரு 3 டேஸ்க்கு போகும். ஸோ அந்த அளவு தான் நான் குவான்டிட்டில தான் நான் இங்க வந்து பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதே மாரியே நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த கட்லெட்டுக்கான பேஸ வச்சு எல்லா சீஸ் கட்லெட்டையும் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். அப்புறமா சிக்கன் வந்து நம்ம பொடி பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் இருக்கும் மெஷர் பண்ணா. ஸோ அந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். நான் தேவையான அளவுக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கட்லெட் பாருங்க சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ அடுத்ததா நம்ம வந்து பார்க்க போறது ஒரு டெசர்ட் ரெசிபி தான். ஸோ அது நான் இங்க என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, திரமிசு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பசங்களுக்கும் பிடிச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இங்க வந்து 2 எக் எடுத்திருக்கேன். இந்த 2 எக்லயும் நம்ம வந்து யாக்க வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து இன்னொரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த யாக்க வந்து கையில ஆகாம நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த ஹோல் இருக்கக்கூடிய கரண்டி ஒண்ணு எடுத்துக்கோங்க. கண்ணாப்பன்னு கூட சொல்லுவோம்ல. ஸோ அது கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில வச்சு நம்ம லைட்டா அந்த மாரி உடைச்சு அத வந்து விட்டாலே போதும். நமக்கு வந்து அந்த யாக் தனியா வந்து செப்பரேட்டா நமக்கு எடுக்க முடியும். ஸோ ஒயிட் தனியா எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இங்க வந்து 4 பேருக்கான குவான்டிட்டில தான் பண்ண போறேன். ஸோ இதுவே நீங்க வந்து அதிகமா வேணும்னா டபுளா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எக் ஒயிட்ட பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு பீட் பண்ணுங்க. அப்போ நல்லா ஃப்ளஃபியா பீட் ஆகும். இன்னொரு பக்கம் நான் வந்து சுகரையும் பவுடர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 1/2 கப் அளவுக்கு சுகர வந்து மெஷர் பண்ணி அப்புறமா பவுடர் பண்ணி இந்த மாரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அஸ் யூசுவல் வந்து கேக் செய்ய போறதா இருந்தா, அந்த மாரி டெசர்ட் ஏதாவது செய்ய போறதா இருந்தா, ரிம்ஷா ஹெல்ப் பண்ண வருவான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாரி அவளும் வந்து இப்போ ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கா. ஸோ நான் வந்து பீட் பண்ண அவ எனக்கு வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ ஃபைனலா வந்து எல்லா சுகரையும் நான் வந்து இதில ஆட் பண்ணிட்டேன். நான் இதில பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா வந்து பவுடர் சுகர கம்ப்ளீட்டா இதில சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வந்து எக் யாக்ல சேர்க்கிறதுக்கு வச்சிருக்கணும். பட் நான் வந்து மறந்து போய் ஃபுல்லா இதிலேயே சேர்த்துட்டேன். பீட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளோ ஸ்டிஃப்பா அப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாரி வரது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கணும். இப்ப எக் யாக்ல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில வந்து கொஞ்சம் சுகர் சேர்க்க வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் ஸ்கிப் பண்ணதுனால எனக்கு வந்து இது கொஞ்சம் திக்காவே வந்துட்டு இருந்தது மிக்ஸ் பண்ண. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு பிளெயின் ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க, இன்னொரு பக்கம் எக் ஒயிட் பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அதில இருந்தும் சேர்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாரி பண்ணும்போது எனக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து ஓகே பரவால்ல அந்த மாரி வந்தது. பட் இந்த மாரி சேர்க்கக்கூடாது. ஃபைனலா தான் 2யும் ஒண்ணா கலக்கணும். எனக்கு வந்து வேற வழி இல்ல. மாவு ரொம்ப திக்கா இருந்தது. தண்ணி சேர்த்தாலும் சொதப்பிரும். ஸோ அதனால தான் நான் இந்த மாரி எக் ஒயிட் அடிச்சத கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து, அதுக்கப்புறமா கூடவே மாவு இந்த மாரி சேர்த்து ஒரு கரெக்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சில அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இல்லன்னா வந்து மாவும் கட்டி பிடிச்சிரும். அண்ட் நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மாரி பண்ண அல்ஹம்துலில்லாஹ் அந்த டெக்ஸ்சர் வந்து நல்ல மாரி தான் வந்துட்டு இருந்தது.
ஸோ நீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்றதா இருந்தா, மறக்காம கொஞ்சம் வந்து சுகர் பவுடர் பண்ணத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த யாக்ல வந்து பீட் பண்றதுக்கு. என்ன மாரி இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிறாதீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மஞ்சக்கரு வந்து நல்லா வந்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க எக் ஒயிட்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து இத சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல. அந்த அதாவது அதில வந்து நெறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பாப் ஆகாத மாதிரி நல்லா வந்து இந்த மாரி ஸ்மூத்தா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து மாறவே கூடாது. நம்ம ஸ்டிஃபா பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஸோ அந்த மாரி ஸ்டிஃப்னஸ் வந்து அப்படியே இருக்கணும். இப்போ பாருங்க அவ்வளோதான். நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இத மொத்தமா சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பைப்பிங் பேக்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து அவன வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் 175 டிகிரில. ஸோ அதில தான் வந்து இத பண்ண போறோம், வைக்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, லேடீஸ் ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத வச்சு தான் திறமிசு பண்ணுவாங்க. அத இந்த மாதிரி பைப்பிங் பேக்ல வச்சு இந்த மாரி ஃபிங்கர் ஷேப்ல வந்து நம்ம வந்து அந்த பேட்டர விட்டு இந்த மாரி செஞ்சு எடுக்கணும். நான் இதில வந்து பவுடர் சுகர் போட மறந்துட்டு, மறுபடியும் அவன்ல வச்சுட்டேன். ஸோ இது 2வது மிஸ்டேக். என்னன்னு தெரியல. எல்லாமே தப்பு தப்பாவே வந்துட்டுருக்குது. ஸோ எனிஹவ் நான் வந்து திரும்பவும் வந்து அவன்லேருந்து எடுத்து, அதுக்கப்புறமா வந்து பவுடர் சுகர வந்து மேல இந்த மாரி சலிச்சு சேர்த்துட்டு, திரும்பவும் வந்து அவன்ல வைக்கிறேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும் வேகறதுக்கு. ஸோ சூப்பரா வந்தாச்சு. அப் அண்ட் டவுன் ஹீட்ல வச்சு நம்ம இந்த மாரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க செம கிரிஸ்பியா நமக்கு வந்து லேடீஸ் ஃபிங்கர் பிஸ்கெட் வந்து ரெடி ஆயாச்சு. உடைச்சா வந்து டக்குன்னு உடைஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு செம கிரிஸ்பியா இருக்கும். திறமிசு பண்ணலனாலும் இந்த மாரி பிஸ்கெட் செஞ்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பசங்க வந்து அ கேட்குற டைம்ல வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக் மாரி எடுத்து குடுக்கலாம். சூப்பரா இருக்கும். ஸோ வந்து இப்ப நம்ம வந்து பிஸ்கெட்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நான் 2 வாட்டி 2 பேட்ச் பண்ற மாரி வந்தது நான் ரெடி பண்ண அந்த பேட்டர். ஸோ இப்ப வந்து நாம இத செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து 2 டைம் இந்த கேக் வந்து பண்றதுக்கு இருக்கும் அந்த பிஸ்கெட்ட. ஸோ வந்து பாதி அளவு செஞ்சதுல வந்து நான் தனியா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு நாள் பண்றதுக்கு. அடுத்ததா ஒரு மிக்ஸிங் பவுல்ல வந்து மாஸ்கபோனி சீஸ் எடுத்திருக்கேன். நான் இங்க வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுக்கிறேன். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு பீட்டர் வச்சு நல்லா வந்து நம்ம அந்த மாரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில விப்பிங் கிரீம் சேர்த்து பீட் பண்ணணும். அண்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா, விப்டு கிரீம் ஆல்ரெடி இருக்குது. அதாவது ட்ரீம் கேக்குக்காக நான் வந்து பீட் பண்ணி வச்ச கிரீம். ஸோ அத தான் நான் இதில வந்து சேர்க்கிறேன். 2மே ஹாஃப் ஹாஃப் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுவே வந்து இப்ப தான் நீங்க வந்து விப்பிங் கிரீம பீட் பண்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட்டு வந்து விப்பிங் கிரீம பீட் பண்ணிட்டு, அடுத்ததா வந்து இந்த சீஸ் இதில சேர்த்து திரும்ப பீட் பண்ணணும். நான் இங்க வந்து பீட் பண்ண கிரீம் இருந்ததுனால, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சீஸ பீட் பண்ணிட்டு, அப்புறமா கிரீம சேர்த்து நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இத வந்து ஒரு பைப்பிங் பேக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அடுத்ததா வந்து நம்ம இந்த பவுல்ல தான் வந்து நம்ம திரமிசு வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து நான் பிளாஸ்டிக் ராப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எதுக்காகனா, தனியா செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும்னு நெனச்சு நான் பண்ணேன். பட் எடுக்க முடியல. ஸோ அப்படியே தான் நான் சர்வ் பண்ணேன். ஸோ அடுத்ததா வந்து இன்னொரு பக்கம் 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி எடுத்துட்டு, அதில வந்து ஒரு 1 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து, ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில வந்து நம்ம செஞ்சிருக்க லேடீஸ் ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ்லாம் டிப் பண்ணி இந்த மாரி பவுல்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு லேயர் கம்ப்ளீட்டா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணியிருந்த கிரீம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, திரும்பவும் ஒரு லேயர் வைக்கணும். ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம திறமிஸ் ரெடி பண்ணணும். நான் இங்க வந்து ஒரு அ 5 பிஸ்கெட்ஸ் இருக்கும். அத வந்து இந்த மாரி பவுல் வந்து கீழ கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும் குழிவு. ஸோ அதனால அது மாரி வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு ஹாஃப் கிரீம நம்ம ரெடி பண்ண கிரீம்ல பாதி அளவ இந்த மாரி நான் வச்சுட்டேன். அடுத்ததா திரும்பவும் வந்து மேல ஒரு லேயர் வந்து காஃபி வாட்டர்ல வந்து டிப் பண்ணிட்டு, இந்த மாரி அரேஞ்ச் பண்றேன். காஃபி வாட்டர்ல டிப் பண்ணும்போது பார்த்து எடுக்கணும். போட்டது உடனே எடுக்கிற மாரி இருக்கணும். இல்லன்னா வந்து அந்த பிஸ்கெட் வந்து அந்த காஃபி வாட்டர்லயே மெல்ட் ஆயிரும். அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். ஸோ வந்து இப்ப நம்ம அந்த மாரி பண்ணி வச்சுட்டு, திரும்பவும் வந்து நம்ம கோட் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ அவ்வளோதான் 2 லேயர் பண்ணியாச்சு. நான் ரெடி பண்ண கிரீம்ல எனக்கு 2 லேயர் தான் பண்றதுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுது. இப்ப நான் திரும்பவும் கிரீம் பீட் பண்ணி எடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து இன்னொரு லேயர் வைக்கலாம். நான் பட் பண்ணல. இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்ப ஃபைனலா ட்ரீம் கேக்ல பண்றது மாதிரி ஒரு கொக்கோ பவுடர் டஸ்டிங் கொடுத்துட்டோம்னா, சூப்பரான திராமிசு ரெடி ஆயிடும். ஸோ இப்ப நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அடுத்ததா பசங்க வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு, நான் நேத்து வந்து சிக்கன் சமோசா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரீசர்ல. ஸோ அதுலயும் வந்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த கடாயில வந்து ஃப்ரை பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்ல. ஸோ நான் வந்து இந்த மாரி ஒரு வைடான பேன் எடுத்து, அதில வந்து ஆயில போட்டுட்டு, கொஞ்சமா வந்து இந்த மாரி அ டீப் ஃப்ரை பண்ணல. லைட்டா அந்த மாரி ஆயில்ல விட்டு நான் வந்து இந்த சமோசாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுலயே நம்ம வந்து கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணா போதும்.
அது மட்டும் இல்லாம நம்ம நெறைய ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணும்போது, அதிகமாவே அத வந்து ஆயில அப்சர்வ் பண்ணும். பிகாஸ் நம்ம இதில வந்து மெயினா வந்து பொட்டேட்டோ தானே சேர்த்துருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப ஆயில் பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சமா ஆயில் விட்டு இந்த மாரி சுட்டது மாரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, நமக்கு அந்த டெக்ஸ்சரும் கரெக்ட்டா வரது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து ரொம்ப ஆயில் அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணி, சமோசாவும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இஃப்தாருக்கு ஃப்ரைஸ்லாம் வந்து முடிச்சாச்சு. அண்ட் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இடியப்பம் தான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இடியப்பம் செஞ்சு வச்சுட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் நைட்டு ஈஸியா இருக்கும். எக்கு கிரேவி மட்டும் பண்ணா போதும் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா. அண்ட் நோன்பு கஞ்சி வந்து சுக்கு போட்டு தேங்காய் பால் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பசங்க 2 பேரும் அவங்களுக்கு வந்து போர் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெர்ரி ப்ளஸ் மின்ட் போட்டு வந்து ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பக்கம் பிளெண்ட்ஷீட்ல போட்டுட்ருக்காங்க. இந்த பிளெண்ட்ஷீட் பார்த்தீங்கன்னா, செம யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணும்போது, அவங்க அங்க அவங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டதுக்காக வாங்கி வச்சிருந்தது. நம்ம நார்மல் ஃபோன் சார்ஜர் இருக்குல்ல, ஸோ அதிலேயே சார்ஜ் பண்ணிட்டு இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க வந்து டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடுக்கு முடுக்கா இருக்கும். ஸோ ஹால்ல வந்து இந்த மாரி உட்காந்து நோன்பு திறக்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. கொஞ்சம் அ வசதியா உட்காந்து நோன்பு திறக்கிறதுக்கு. ஸோ அதனால நாங்க இங்க தான் வந்து உட்காந்து நோன்பு திறந்துட்டுருக்கோம் தினமும். நம்ம ரெடி பண்ண திறமசு பாருங்க, சூப்பரான டெக்ஸ்சர்ல செம சாஃப்ட்டா வந்திருக்குது. அண்ட் வந்து அந்த நம்ம ரெடி பண்ணியிருந்த சீஸி கட்லெட் வந்து ஃப்ரை பண்ணி அவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறமே நான் வந்து உடைச்சு காட்டும்போது பாருங்க, செம சீஸியா சூப்பரா வருது. ஸோ இது வந்து நான் இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த மாரி எடுக்கிறேன். சூப்பரா வருது பாருங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாரி சீஸ் வச்சு நம்ம செய்யும்போது. ஸோ அன்னைக்கான இஃப்தார் வந்து ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் நாங்க இங்க 4 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால, எல்லாமே நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தான் ஃப்ரை பண்றது, செய்றது எல்லாமே. அதிகமா செஞ்சு மிச்சம் வந்தா யாருமே சாப்பிடாம வேஸ்ட்டா போயிரும். ஸோ எல்லாமே அளவா செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.